இருக்கு. எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகமும் அதுதான். அதாவது ஆண், பெண் இருவருக்கும் ஒரே நட்சத்திரமா இருந்தா, அவங்களுக்கு திருமணம் செய்யலாமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படும். இந்த இது தொடர்பா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 8 நட்சத்திரத்த வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதாவது ரோஹிணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், மக நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரங்களா 2 பேத்துக்கு இருந்தா தாராளமா திருமணம் செய்யலாம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சில பஞ்சாங்க குறிப்புகளும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நட்சத்திரம் மட்டுமல்லாமல் அஸ்வினி, கார்த்திகை, மிருகசிரிஷம், புனர்பூசம், பூசம், பூரம், உத்திரம், சித்திரை, அனுஷம், பூராடம் இந்த நட்சத்திரங்கள் பண்ணோம்னா ஓரளவுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படாது. சுமாரான பாதிப்பு தான். ஆனாலும் இந்த நட்சத்திரங்களுக்கு திருமணம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு.